தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஆகஸ்ட் மாதம், அதாவது 8வது மாதத்திலே 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆசீர்வாத கூட்டம் என்று நமக்கு பிரத்யேகமாக இது நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் என்னை அழைத்து பயன்படுத்துகிறதான அருமையான பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன். மற்றும் இதற்கு உடனடியாக இருந்து செயல்படுகிறதான ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும், விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விதமான ஒரு கூட்டங்களிலே பங்கு பெறுவது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். தாவீது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தார். சங்கீதம் 84:2 வாசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. அல்லேலூயா! இவ்வளவு வாஞ்சை. அப்போ நமக்கு இந்த விதமான வாஞ்சை இருந்தால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எந்த கண்ணீரான பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றுவார், செழிப்பை மாற்றுவார். எனவேதான் நமக்கு வாஞ்சை வேண்டும். ஆலயத்திலே சபை கூடுகைகளிலே வந்து பங்கு வருவதற்கு வாஞ்சை வேண்டும். அவனிடத்திலே வாஞ்சை இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா! எனவே வாஞ்சை மிக அவசியம். எனவே நாளிலும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் கர்த்தரை நாம் மையப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஏனென்றால் இது ஒரு மகிமை பொருந்திய ஒரு வாசஸ்தலம். இதில் தாவீது என்ன சொல்றாரு, வாஞ்சே இருக்கிறேன். அப்போ கர்த்தரை நாம் இந்த இடத்துல வந்து அதிகமாக துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்ற பார்த்தீங்களா, அருமையான சில காரியங்கள் மிகவும் என்னை கவர்ந்ததா இருந்தது. எப்படி என்றால் என்ன சொல்றது, இருதயமும் என் மாம்சமும், எதுங்க இருதயமும் மாம்சமும் ஜீவனுள்ளதை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருந்துச்சு. ஏன்னா மாம்சம் மட்டும் சத்தம் போடல, சொல்லுங்க, இருதயம். கவனிக்கிறீங்களா? இருதயமும், ஆமென், என் மாம்சமும் ஜீவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. கம்பீர சத்தம் இடுகிறது. ஹல்லேலூயா! 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த இடத்தில் நாம் நம்முடைய முழு இதயத்தோடு நாம் அவரை துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை, ஏதோ வந்தோண்டு இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? எனவே இந்த இடத்துல நாம் சில நிமிடங்கள் நம்முடைய முழு இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா! என்றால் அவர் ஜீவனுள்ள தேவன், துதிக்கு பார்க்கிற, மகிமைக்கு பார்க்கிற அவர் ஒருவரே. ஹல்லேலூயா! 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 சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லோரும் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா! எனவே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! எல்லாம் சில நிமிடங்கள் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா! வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய் திறந்து நீங்க தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுகிறது. உங்க குடும்பத்துக்கு கிருபை பெருகுகிறது. ஆமென்.
கிருபைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய கிருபை அம்மா ஐயா, உங்க குடும்பத்துக்கு புதிய கிருபை. ஆமென். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்றால், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். வாயை திறந்து, வாயை விரிவாய் தர, வாயை விரிவாய் தர. ஹல்லேலூயா. இராதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், நல்லவர். ஆமென். உயர்ந்தவர், சிறந்தவர். ஆமென். பரிசுத்த உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் எண்ணங்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய என் ராஜாவின் எண்ணங்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமாண்டவரே. ஆமென். நீ சிறியவனாகிய கர்த்தர். சகபலதனவா, ஓரிமலதனவா. ஓ நன்றி. ஆமென். நீ பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர். ஆமென். என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை காண்பீராக. இயேசுவே. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆண்டவரே நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. எல்லா நாமத்தில் மேலானவர் முழங்காலில் யாங்கிடுமோ. சொல்லுமா. எல்லா நாமத்தில் மேலானவர் முழங்காலில் முழங்கிடும் இவனுக்குமோ. துதி கனம் மகிமைக்கு பாத்திரர். தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதி கனம் மகிமைக்கு பாத்திரர். தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாகிய பரிசுத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. முடங்கும்படியாகவோ, ஆமென், நாங்கள் யாவும் அவரை அறிக்கை செய்யும்படியாகவோ தேவனாய கர்த்தர் அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை வழங்கினார். ஹல்லேலூயா. நாமத்தை நாம் தொழுது
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ Hallelujah. Hallelujah. Praise the Lord. இறங்கியே வந்திடுதே. கர்த்தருடைய தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. தேவ மகிமை நம்மை மூடுகிறது. Hallelujah. ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய எந்தெந்த காரியங்களில் சோர்ந்து வந்திருக்கீங்களோ, எந்த வகையிலே நீங்க கலங்கி வந்திருக்கீங்களோ, இன்றைக்கு தேவ பிரசன்னம் உங்களை மூடுமையானால் Hallelujah. எந்த பிரச்சனைகளும், எந்த போராட்டங்களும், எந்த சோர்வுகளும் ஸ்தோத்திரம். உங்களை விட்டு ஓடிவிடும். கர்த்தரே, கர்த்தர் யார் என்று தெளிவாக பேசுகிறார். என்ன பேசுகிறது என்றால், என்னை மூடிக்கொண்டிருந்த எல்லா பாவமான காரியங்களும், சோர்வுகளும், கலக்கங்களும், கவலைகளும், கண்ணீரும் இப்பொழுது உன் நாமத்தாலே விலகி ஓடுகிறது. ஆமென். Hallelujah. கவலைப்படாதே. Hallelujah. கர்த்தர் சொல்கிறார், நன்றி பட்டம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென். கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியவை செய்கிறார். இன்று இப்பொழுது இயேசுவே, எங்கள் காலத்தில் வந்துகிறவரே, ஆமென். நீங்க சும்மா இருங்க. அவங்க கவனித்து சொன்ன தேவம் மறாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா கர்த்தருடைய மறந்து விட்டாரோ? ஏன் எனக்கு
இத்தனை பாடுகள், ஏன் எனக்கு இத்தனை வேதனைகள் என்று உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க கலக்கத்தோடு வந்திருக்கீங்க. அனைவர் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களை நினைத்திருக்கிறார். யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சகோதரியே, சகோதரனே, கலங்காத, கலங்காத. ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என்றும் மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என்றும் வைத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனமா இருக்குது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லி இங்கே வந்திருக்கலாம். உடல்ல என்னும் கை உறுப்புகள் எல்லாம் பலவீனமா இருக்கிறது. கால்கள் பலவீனமா இருக்கிறது. என் இருதயம் பலவீனமா இருக்கிறது போன்ற பலவிதமான பலவீனங்களோடு நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றுவார். பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். பயப்படாதே, என் கிருபை உனக்கு போதும். இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. என்ன வல்லமை தெரியுமா? சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகளில் வல்லமை, வேற ஒரு வல்லமை இல்லை. ஆமே. இப்பொழுது ஒரு தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறது. ஆமே. சகோதரி, ஒரு புதுபலத்தில் இருக்கிறது. யார் இந்த சகோதரி? கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார். நான் நம்மை எழுப்பி விடவோ சுட்டி காட்டவோ விரும்பல. இப்பொழுது கர்த்தர் ஒரு புது பலனை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் உடைத்து விடுகிறார். தடைகள் பலவீன தடை உடைகிறது. உங்களை தள்ளாட விட மாட்டார். உங்களை தள்ளாட விட மாட்டார். உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் செய்வார். சகாயம் செய்வார். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் திரும்ப ஹல்லேலூயா. அவன் என் மேல் வாஞ்சை அப்படினாலே உன்னை விடுவிப்பேன். என் நாமத்தின் மேல் வாஞ்சை அப்படினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கரங்களை தட்டி இந்த வார்த்தையை சுதந்திரித்து கொள்ளுங்கள். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென் தாயே. ஆமென் சகோதரனே. கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார். இப்பொழுது அந்த கிருபை ஹல்லேலூயா. உங்களை தள்ளாட விட மாட்டேன் என்று சொல்கிறார். உங்களை தள்ளாட விட மாட்டேன். காலை தள்ளாட விட மாட்டேன். காக்கும் தேவன் உறங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஓ பாபா பாலாபா. ஓ நன்றி நன்றி நன்றி. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே கர்த்தருடைய பிள்ளையே. கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். கிருபை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய தகுதி அல்ல, உங்களுடைய முயற்சி அல்ல, உங்களுடைய பிரயாசம் அல்ல. இங்கே ஒரு சகோதரி உங்களுடைய பலனுக்காக, சுகத்துக்காக அதிகமான பிரயாசங்களை பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய கிருபை
கிருபை போதும், கிருபை போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சோர்ந்த நேரமல்ல ஆமே, உன்னை தூக்கி எடுக்கிற அந்த கிருபை, கிருபை, கர்த்தருடைய கிருபை, கிருபை, கிருபை போதும், போதும், போதும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. என் மேல இவ்வளவு பாசமா, இவ்வளவு அன்பா, இவ்வளவு என்னை தேற்றுகிறீரே. சோர்ந்து போன சகோதரியே, ஆமே, உன்னை பலன் கொடுத்து தேற்றுவா. சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கின்றாய்? கர்த்தர் கிருபை பெரிதான கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்படான கிருபையில் தந்து கர்த்தர் வழி நடத்த போகிறார். நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாம் சமுதாய அறிக்கை செய்வோமா? குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அறியாமை, துணிகரங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க. நீ ஒரு விஷயம் கேளுங்க அப்பா. ஆமே, எல்லாரும் கேளுங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் இருந்தாதான் ஐயா விடுதலை. எனவே இந்த நாளில் ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்க ஆண்டவரேப்பா. என் அக்கிரமங்களை மன்னிங்க, வாயின் மீறல்களை மன்னிங்க, என் சிந்தைகளை மன்னிங்க. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தினால என்னை சுத்திகரிங்க ஆண்டவரேப்பா. ஒரு விஷயம் கேளுங்க. இயேசுவே, ரத்தம், ரோமை ரத்தம் என்னை ஒரு விஷயம் கழுவட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரப்பா. ஆமென். ஹல்லேலூயா. சாபங்கள் எல்லாம் போக்குகிற ரத்தம் ஜெயம். நீதிமானாக்குகிற இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ஆமென். ஒரு விஷயம் எல்லாரும் இயேசுவே, எல்லாம் ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரேப்பா. மன்னியும், மன்னியும், பாவங்களை மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னியும், மன்னியும் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஊற்றி மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார். ஸ்தோத்திரமான்றியா செய்த நல்ல நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்ட சொல்லுங்களேன். விசுவாசத்தோடு என் பாவத்தை மன்னித்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கழுவி விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாக்கி விட்டீர். கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. நாம நீதிமான். இயேசு கிறிஸ்துவினால கல்லப்பட்ட நீதிமான். நீங்களும் நானும் நீதிமான். நீதிமான் பனையை போல செழிப்பான். சொல்லுங்கள் எல்லாரும். நீதிமான் பனையை போல் செழிப்பான். நீதிமான் பனையை போல் செழிப்பான். அல்லேலூயா. நீங்களும் நானும் செழிக்க போகிறோம். அல்லேலூயா. செழிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எழுந்து அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காத்திருப்போமா? எல்லாரும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆவியான நமக்குள்ள ஊற்றப்படணுங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் ஆவி அல்ல. ஹல்லேலூயா. எந்த ஒரு சுயத்தின் ஆவி அல்ல. ஃபர்ஸ்ட் ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படும் போது ஆமென், கர்த்தர் பெரியங்களை செய்கிற. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே இனிமேல் ஊற்றும் ஆண்டவரே கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. அம்மா கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது, மே நோக்கி கோபப்படுகிறது. நீ கேட்டீங்கன்னா அந்த அபிஷேகம் உங்களை இறங்கும். பார்த்தீங்களா? ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு வறண்ட நிலத்தில் மழை பெய்யுதுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. நாங்கள் வர்ற வழியில் மழை பெஞ்சிருக்கிறத நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்துச்சு, தண்ணி அடைஞ்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே வறட்சி நீங்கி விட்டது.
கர்த்தருடைய பிள்ளையே, உள்ளத்தில் இருக்கிற கவலை, பாரங்கள், கஷ்டங்கள் போன்றவைகள் நம்முடைய உள்ளத்தில் எப்பவுமே ஒரு வறட்சியை உண்டு பண்ணிகிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லை, ஏதோ சமாதானம் இல்லை, ஏதோ உள்ளத்தில் ஒரு வறட்சி. இப்போ நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்போது நிறைவே பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டிருப்பீங்க, நிறைவே பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளும் போது நிறைவான சந்தோஷம், நிறைவான சமாதானம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்று அவர் உங்கள் மேல பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு விஷயம் நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் நிரப்புங்க ஆண்டவரே. கேளுங்க, கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. நிரப்புவார், நிரப்புவார். ஆமென். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே சொல்லுமா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றுமே, வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுவே, பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. இப்போ 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 நீங்க ரெடியா இருந்துடுங்க. இப்போ அந்த ஆவின் நிறைவை பெற்றுக்கொள்ள போறீங்க, ஆவின் நிறைவை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். நான்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க அறிவிப்பு கொடுக்கும்போது தேசமே பயப்படாதே கர்த்தர் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார்னா போட்டிருந்தாங்க. அப்போ தேசமே பயப்படாதே. ஹல்லேலூயா. அவன் மகிழ்ந்து களிகூறு. ஹல்லேலூயா. தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கணும்னா, தேசம் பயப்படாமல் இருக்கணும்னா ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசி தான் அனுப்புனார். நீங்களும் நானும் அபிஷேகத்தின் நிறைவினால் நம்ம வாழும்பொழுது தான் தேசத்துக்கு சேமம் உண்டாகும். நீங்களும் நானும் சோர்ந்து போய் வெறுமையான ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தால் தேசத்தை கலக்க முடியாது, தேசத்தில் பெரிய காரியம் செய்ய முடியாது, தேசத்துக்கு சேமம் உண்டாகாது. ஆமென். குடும்பத்துக்கு சேமம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த அக்கினி வல்லமை ஊற்றப்படும் பொழுதுதான் தேசத்தை உமக்காக கலக்க முடியும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு.
உங்க குடும்பம் கலிகூறும் ஐயா. அம்மா, உங்க குடும்பம் கலிகூற போகிறது. இன்றைக்கு இப்போ நீங்க பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் ஆமே பெரிய காரியங்களை செய்ய வைக்கும் உங்களை கொண்டு. எல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஆமென். இப்ப அபிஷேகம் வேணுங்கிறவங்களாம் கரங்களை தட்டி மயப்படுத்துங்க. அபிஷேகம் பெற்றுக்கீங்க, நிறைவை பெற்றுக்கொள்ளணும், நிறைவை பெற்றுக்கொள்ளணும். பெந்தேகோஸ்தே நாள்ல இறங்கிய அந்த அபிஷேகத்தை நீ நிறைவா பெற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் விரும்புறீங்க, யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க, யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்க, எல்லாரும் கை வைத்திருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயத்திலிருந்து அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். வாஞ்சிங்க, வாஞ்சி கேட்டா ஒன்றும் நடக்காது. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, வறட்சி நம்ம வாழ்க்கையில் ஏன் காணப்படுது, சமாதானம் இல்லை ஏன் காண இப்படி தோன்றுது, ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை? ஒன்றே ஒன்று தான், நான் அறிந்த பிரகாரமாய் ஆவியானவருடைய அறிவை பெற்ற பிரகாரமாய் அபிஷேகம் இருந்தா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம் எல்லாரும் வாஞ்சிட்டு கேளுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போலே பெரிதான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போலே பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாயிரங்கி வரங்களினாலே நிரப்போ, வல்லமையாயிரங்கி வரங்களினாலே நிரப்போ, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தார், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார், அசைவாடும் ஆவியே தூய்மையே நாவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே
இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் சக்தினா. ஹல்லேலூயா ஆமென் ஜீசஸ். ஆமென். ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பியிருக்கிறார். இனி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். உங்களை கொண்டு நான் பெரிய கதை செய்வேன். உங்களுக்கு தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். உங்களை கொண்டுதான் பெரிய காரியம் செய்வேன். வாக்கு திக்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லி அனுப்பின காரியம். ஹல்லேலூயா. பயப்படாதே மகளே. ஆமென். இனி உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்கும். வறட்சி நீங்குகிறது. ஹல்லேலூயா. ராஜா ஷாபா. இயேசுவே. முள்ளு போல தைத்து கொண்டிருந்த சில பாரங்கள், சில கவலைகள் இப்போது நீங்குகிறது. இயேசுவே. ஆமென். நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். ரத்தத்தினால் கழுவினதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. ஆமென். உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 வரல சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் காணாது. ஹல்லேலூயா. உள்ளபடியே கர்த்தர் இந்த இடத்தை அசைத்திருக்கிறார். உள்ளங்களை அசைத்திருக்கிறார். உள்ளங்களை நிரப்பி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் சொல்லி தான் அனுப்புனார். என் இடத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆமென். சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹல்லேலூயா. நான் சுயமா பேசல. ஆமென். எனவே கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. 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 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். உன்னை கொண்டு பெரிய கத்தை செய்வேன். பயப்படாதன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்பினார். அப்படியாகவே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனியும் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.